இந்த மனம் அதிர்ச்சிங்கிறது நம் 5ங்கிறது விருப்பம், 5ங்கிறது காதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டீனேஜ் பருவத்தில் மன அதிர்ச்சி ஏற்படுது அப்படின்னா, அதற்கு இந்த விருப்பம், காதல் தீராத யார் மேலேயாவது தீராத ஒரு பற்றுதல் வச்சுட்டாங்க. அங்கே அது ஏமாற்றம் ஆயிடுதுன்னா, அது ஒரு அதிர்ச்சியாக மாறி அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிரும். அல்லது இன்னும் சொல்லப்போனால், ஒரு பிள்ளைங்க மேலே ரொம்ப அதீதமான நம்பிக்கையை வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளைங்க நம்மளை கவனிக்கலை, அந்த பிள்ளைங்க நம்மளை திரும்பி கூட பார்க்கல, நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா, அதனால் மன அழுத்தத்திற்கும் மன அதிர்ச்சிக்கும் ஆளாகி அதனுடைய நிகழ்வு அவங்களுக்கு வேற மாதிரியாக போயிடும். எதுவுமே ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய ஆசை, பற்றுதல், காதல் கூட அளவாக இருந்தால் உங்களுக்கு எதுவும் ப்ராக்டிக்கலாக இருங்க, ரொம்ப எமோஷ்னலாக இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் இப்போதைய நம்மளுடைய தத்துவம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் எதை பற்றியுமே படிக்கணுமா, கொடுத்த சப்ஜெக்டை சரியாக படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். அதை விட்டு நம்ம நல்லா படிக்கணும், நம்ம நல்லா பேர் வாங்கணும், நம்ம ஃபஸ்ட்டு வரணும், நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓவராக திங்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த டென்ஷனே நம்மளுக்கு ஒரு மன அதிர்ச்சியை ஏற்படுத்திடும். அதுதான் நாளடைவில் அந்த மூளைக்கோளாறுகள் வருவதற்கும், மனப்பிறழ்வு ஏற்படுறதுக்கும், மனச்சிதைவு ஏற்படுறதுக்கும். எங்கள் ஊரில் ஒருத்தர் 3 டிகிரி வாங்கினார். நல்லா பேசுவார், பேச்சு நாடக மன்றத்தில் பேசுகிற மாதிரி அவ்வளோ பேசுவார். பல மிமிக்ரியெல்லாம் பண்ணுவார். கலைஞர் எப்படி பேசுவார், அண்ணா எப்படி பேசுவார், காமராஜர் எப்படி பேசுவாருன்னு மிமிக்ரியெல்லாம் பண்ணுவார். அவ்வளோ சூப்பராக பேசக்கூடியவர். ஆனால் அவருக்கு நல்லா பேசுகிறாரு, நல்லா பழகுறாரு, ஆனாலும் மனச்சிதைவு. அவங்க சொந்தத்தை விட்டு அவர் விலகி தான் இருந்தார். அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. நம்மளுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் என்பது பலவீனப்படுதுன்னா அவங்களுக்கு அந்த மன சிதைவு, மனநிலை, மனநோய் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும்.